இல்ல அவங்க கட்சியில இருந்து எங்க கட்சியை எங்க பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? கல்வி நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமா பேசு, நாங்க நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கன்னு சொல்றோம். நீ வாடான்னா ஆமா வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்க வெட்ட ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற கோழைகள் இல்லையே நாங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை. நீங்க தேவையில்லாம சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு இழிவா எங்க கட்சி பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க கண்ணியமா பேசுறோம், நீங்களும் கண்ணியமா பேசுங்க. அதானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு மல்லிகை மணக்கும் உங்க வீட்டு மல்லிகை நாரும்னா நீங்க பாதுகாப்புலாம் கேட்க சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்லை அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்லை. என் குழந்தைய நீ கொன்னின்னு அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ உனக்கு என்ன வருமானு பாரு.